பழனி அண்டிங்கிற ஒரு திமுக எம்எல்ஏ செய்தி எல்லாரும் தாக்குற வீடியோ ஏற்கனவே அவர் வரவே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆதாரமா தாக்குற வீடியோ எல்லாம் இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? இது வரைக்கும் அவர் மீது ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்றாரு. அதாவது நீங்க ஏதோ ஆச்சரியமான விஷயம் ஒன்றும் இல்லையா? திமுக என்னைக்கெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அன்னைக்கெல்லாம் பத்திரிகையாளர் தாக்கப்படுவாங்க, பொதுமக்கள் தாக்கப்படுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒருத்தர் அங்க மீடியா பெருசு பண்ண மாட்டீங்க. அதை திமுக பொறுத்த மட்டும் பிரைம் மினிஸ்டரே கொலை செய்வேன்னு சொல்லி பேசினார் ஒரு திமுக மாவட்ட செயலாளர். இது நடவடிக்கை இல்லை. எத்தனை பேர் அடிச்சு துன்புறுத்திருக்காங்க, நடவடிக்கை இல்லை. அதனால திமுக ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் ஒரு சர்வ சாதாரணம் தான். அதை நீங்க தான் பெருசுப்படுத்த மாட்டேங்கிறீங்க, அவ்வளவுதான். நீங்க ஏதோ ஆச்சரியமான விஷயம் ஒன்றும் இல்லையா? திமுக என்னைக்கெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அன்னைக்கெல்லாம் பத்திரிகையாளர் தாக்கப்படுவாங்க, பொதுமக்கள் தாக்கப்படுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒருத்தர் அங்க மீடியா பெருசு பண்ண மாட்டீங்க. அதை திமுக பொறுத்த மட்டும் பிரைம் மினிஸ்டரே கொலை செய்வேன்னு சொல்லி பேசினார் ஒரு திமுக மாவட்ட செயலாளர். இது நடவடிக்கை இல்லை. எத்தனை பேர் அடிச்சு துன்புறுத்திருக்காங்க, நடவடிக்கை இல்லை. அதனால திமுக ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் ஒரு சர்வ சாதாரணம் தான். அதை நீங்க தான் பெருசுப்படுத்த மாட்டேங்கிறீங்க, அவ்வளவுதான்.